வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சூடான இட்லி ஊத்தப்பத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா பொடியாக வெட்டி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை. தேங்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உள்ள புளி, 3 குட்டி பல் பூண்டு, அப்புறம் 3 சின்ன வெங்காயம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரை நல்லா அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம நிறைய தண்ணி சேர்க்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய், புளி, உப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் இப்போ தண்ணி கலக்கும்போது கரெக்டான அளவு இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது சட்னி. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, இதை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கடுத்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி நம்ம தாளிப்பு பண்ணும்போது அந்த சட்னிக்கு இன்னும் கூடுதல் சுவையும் மனமும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, ரொம்ப வித்தியாசமான டேஸ்டில் இருக்கிற தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லி, அப்புறம் ஊத்தப்பம், இதுக்கெல்லாம் மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.